இவ்வளவு நேரம் ஆச்சு போன் வரலையே. வரும், வரணும், நிச்சயமா வந்துரும். அட நிச்சயமா அவகிட்ட இருந்து போன் வந்துரும்டா. ஏய் அவகிட்ட இருந்து போன் வந்துரும்ல? சத்தியமா சொல்றேன், உலகத்திலேயே திட்டு வாங்குறதுக்காக வெயிட்டிங் இருக்கிற முதல் நீ தான்டா. உனக்கு என்ன திட்டணும் அவ்வளவுதானே, நான் திட்டுமா? டேய் குயில்கள் திட்டலாம்டா, குரங்குகள் திட்டக்கூடாது. பின்ன என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சமா பேசிட்டு இருக்கேன். வேலைய ஒழுங்கா பாருங்க. ஹலோ ஹலோ, நாங்க மியூசிக் காலேஜ்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் கண்ணனை கூப்பிடுறீங்களா? கண்ணா, மியூசிக் காலேஜ்ல இருந்து உனக்கு போன். யாரோ பொண்ணு பேசுறா. ஹலோ, தெரியுங்க உங்ககிட்ட இருந்து போன் வரும் எனக்கு தெரியுங்க. திட்டுங்க, நல்லா திட்டுங்க, ஆசை தீர திட்டுங்க. திட்டுறதா? உங்களையா? கண்ணனோட ஆசை அதுதான்னா திட்டித்தானே ஆகணும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி இதயத்தையே திருடிட்டு போயிட்டியடா. திருடா திருடா. டேய் பிரின்சி, காலேஜ் ஆண்டி. போன் வச்சிராதடா. இது வரைக்கும் உன் ஆளுகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அவனை கண்டுக்கவும் இல்ல. இப்ப போனை கட் பண்ணிட்டேன்னா காயத்ரி கட் ஆயிடும். காயத்ரி வேணும்னா போனை கண்டினியூ பண்ணு. இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணதாசன் கிரேட்டுங்க. காதல் பிரிவு பத்தி என்னமா எழுதிருக்காரு. அவருக்கு என்ன, எழுதிட்டு போயிட்டாரு. கிடந்து தவிக்கிறது நாம இல்ல. இப்ப கூட பாருங்க, இந்த காம்படிஷனுக்காக ஒரு வாரம் பெங்களூர் போனோம். எடுத்துட்டு போறதெல்லாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. அதுங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உங்க உதவி தேவைப்படும். அதனால நாங்க போற இந்த பெங்களூர் ட்ரிப்ல நீங்களும் வரீங்க. பெங்களூருக்கு நானும் வரேனா? மச்சான், உன் காதல கன்ஃபார்ம் பண்றதுக்கு பெங்களூர் தான் கரெக்டான இடம். இமிடியேட்டா ஓகே சொல்லு. யா ஓகே. Come on, come on, Disha, Preeti, come on. Hey, come fast, yeah. Hurry up. என்ன பாபே, கண்ணன் என்ன காணோம். பொம்பளைங்களை காக்க வச்சு பாக்குறதுல ஆம்பளைங்களுக்கு ஒரு தனி சுகம் இல்ல பாபே? ஆமா மேடம். கண்ணன், நான் இங்க இருக்கேன். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எல்லாரும் வந்துட்டாங்களா? யாரு? இல்ல, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது. இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. கண்ணன் வாங்க, பர்த்துக்கு போலாம். என்ன மேடம்? மேடம், நீங்க பர்த்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. கண்ணன் உங்களுக்காக ஏர்பில் வாங்கிட்டு வந்திருக்கான். How sweet. நோ நோ, நீங்களே ஊதி கொடுத்துருங்க. ஊதுடா கண்ணா. ஏய், சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்ட ஆண்டின்னு வாங்க. சும்மா இருக்கிற ஆண்டிய ஊதிய கட்டிட்டியடா. கங்க்ராட்ஸ். இவன் எதுக்குடி நம்ம கூட வரா? வேற என்ன, அந்த பிரின்சிபல் கேள்வி ஜொல்லுடுறதுக்காக அவனை வர வச்சிருப்பா. அவனை பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கமோன்யா, நம்மளோட எய்ம் காம்படிஷன்ல வின் பண்ணணும். கமோன் கிளாஸ். ஹாய், இன்னைக்கு என் பர்த்டே. ஓம் பர்த்டேக்கு எனக்கு எதுக்கு பூ? மேல இருக்கிற பூ மட்டும் பார்க்காதீங்க, கீழே இருக்கிற சாக்லேட் பாருங்க. இன்னைக்கு உனக்கு மட்டும் பர்த்டே இல்ல, இன்னொரு விஐபிக்கும் தான். யாருங்க அந்த விஐபி? என் வீட்டு நாய்க்குட்டி. என் கையாலே வச்சு விட்ட பத்தியா? எனக்கு உன் தலை வேணுமே. போங்க கண்ணன், உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்? பின்ன இன்னைக்கு என்னடு? டியூஸ்டே இல்ல, உங்க பர்த்டே.
அத மத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்ல. மேடம் அது பொய். அதானே பார்த்தேன். பை தி வே, நீங்க எந்த இயர்? 73. மை காட், என்ன அப்போ நீங்க என்ன விட 3 வயசு தான் பெரியவரா? 76. நீங்க 76 சொல்றது உங்க வயசு தானே மேடம்? நீங்க இந்த வயசுலயும் இளமையா சும்மா கும்முன்னு இருக்கீங்க. போ தங்க மாட்டேங்குதுடா ஆண்டி. கண்ணன், இங்க உட்காருங்க. ஹாய் டியர் கேர்ள்ஸ், டியூனை நல்லா கம்போஸ் பண்றீங்க. ஆனா நாங்க உங்க கூட டியூன் ஆவறதுக்கு மட்டும் ஏன் அப்போஸ் பண்றீங்க? Can you tell me? You are welcome to our hotel. Have a nice day. God பாபி, bless you, my child. இது என்னது கெட்ட பழக்கம்? கண்டவங்க எல்லாம் கையை பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டேன். நானா Saves you. இந்த கை Have கண்ணனுக்கு a nice மட்டும்தான் day, my சொந்தம். child. ஆமா மேடம். கிறிஸ்மஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ரொமான்டிக் கட்டுக்கு சரிக்கிறான் பாரு. அடுத்த மாப்பிள்ள வாழ் தான். நோடா ஏன் கண்ணு முடி என் காயத்ரி நான் யாரும் கிஸ் பண்ண விட மாட்டேன். அவள பாடுற காத்து கூட என்ன கேட்டுதான் பாடணும். நோனோ, என் மேல படுற காத்து கூட கண்ணன் விடுற மூச்சு காத்தாதான் இருக்கணும். Happy கண்ணன் என் சுவாச காற்று இல்ல? ஆமா மேடம். You are welcome to our hotel. Hey, my suitcase! Catch it! Excuse me girls, இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆள் எடுக்கறாங்களா? ரூம் ரெடியா இருக்கு. Are you interested? மச்சான் காதலிக்க ஆரம்பிச்சோன்னு என்னமா ஐடியா வருதுமா? ஐஸ்கிரீம். Thank you for the ice cream. உஜாலா கும்பலா வருது. My என்ன ஃபேஷன் ஷோ தலைகை நடக்குது? I am sorry. மச்சான் போயிட்டு இருக்கான் பாரு. நேரா ஊட்டி சூசைட் பாயிண்ட் தான். ஐயோ, படிக்காத காப்பாத்துங்க. Thank you madam. நான் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன். போடா தடியா. ஐயோ. Stupid. என்னடி சொல்ற? ஆமாண்டி, உன் சூட்கேஸை தள்ளினது ரிப்பேர் பண்ண வந்த கண்ணன் தான். உன் மேல படுற காத்து கூட அவனை கேட்டுட்டு தான் தொடணுமா? அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாத்தியா? மொண்ணங்கட்டி. இது மட்டும் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தது, அவ கண்ணு முன்னாடி அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சிருப்பேன். யாரடி அவன்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதுக்குடி அவன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றான்? இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண வந்தவனோட இதயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், he's fallen in love with you. எனக்கு வராது. சத்தியமா எனக்கு யார் மேலயும் காதல் வராது. காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பார்த்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? ஷட் அப். நீ சொல்ற ஆள் இருக்கானே, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. ஒரு ஆம்பளை மேல பொண்ணுக்கு எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லடி. ஆனா வெறுப்புன்னு வந்துடுச்சு, அதோட முடிவு காதலாதான் இருக்கும். இத என் அனுபவத்துல சொல்றேன். பெரிய ஜூலியட். மேடம், இந்த பில்லுல காத்து வச்சிடுறேன். ஐயோ, அதை விட நீ என்ன கொன்னுடு. இதுல இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் உயிர், என் ஜீவன். கண்ணன் இந்நேரம் தூங்கி இருப்பார்ல? தூங்கிருப்பாரு மேடம். ஏன் நின்னுட்டு இருக்க? வந்து படு. வேண்டாம் மேடம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உங்க கண்ணுல ஒரு ஃபயர் தெரியுது. I know. Everybody is jealous. மச்சான் நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இதோப்பா. ஐ அருணா கயிறு எவகிட்ட இருந்தா கட்டின? டேய், இந்த அருணா கயிறுக்கு ஏத்த இடுப்புள்ள ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவளையே லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன்டா. முடிவு பண்ண வேண்டியது நாங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம். நீ கையில ஒரு போலீஸை வச்சுட்டு எவ்வளவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கற? இந்த கையில ஒரு அண்ணாக்கரை வச்சுட்டு அதுக்கு இடுப்பு தேடி அலையறேன்றான். டேய் மச்சான், டேய், வாங்கடா. விட்டுட்டு வாங்கடா. போங்கடா. போ. எப்படி? ஏய் காயத்ரிடா. டேய் கண்ணன் பெரிய லவ் மாஸ்டர் ஆயிட்டான்டா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா காயத்ரி? நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும். நான் உன்னை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். என்னங்கடா, கரெக்ட் தானே? என்ன காயத்ரி, கூச்சமா இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜெனுவன். ஏன் இனி இந்த ரூம்லயே இருக்க மாட்டாங்க.
இனி தரதான் உங்களுக்கு கட்டில். குட் நைட். எங்களுக்கு இது தேவைதான்டா கருமம். சாங் உங்கள் சாய்ஸ்ல அடுத்த கால் வந்திருக்கு, நீங்களே பேசிடுங்க. திருச்சியில இருந்து பாபு சார். காதல் கவிஞரே, காதல் உடல் சம்பந்தப்பட்டதா உள்ளம் சம்பந்தப்பட்டதா? உள்ளம் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும். உடல் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு விலைமகள் போதும். உடலும் உள்ளமும் எந்த புள்ளியில் சந்தித்து பூ பூக்கிறதோ அந்த புள்ளிதான் காதல். கிரேட் சார், அடுத்த கால் வந்துருச்சு. நிச்சயமா உங்க ரசிகரா தான் இருக்கணும், நீங்களே பேசிடுங்க. வணக்கம் சார். என் பேர் கண்ணன் சார். நான் உங்களோட தீவிரமான ரசிகன் சார். வாழ்த்துக்கள் கண்ணன். என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்ப ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த பொண்ணு உங்களை பார்த்து கண்ணன் என் காதலன்னு சொல்லியாச்சா? அந்த பொண்ணுகிட்ட எந்த ரியாக்ஷன் இல்ல சார். அப்படியே வந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கு சார். ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? எறும்பு ஊற கல்லும் தேயும். நீ எறும்பாயிரு. ஏன் சார், ஒரு இளைஞனுக்கு காதல் வந்தா என்னெல்லாம் ஆகும் சார்? சொல்லவா? உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வம் ஆவான். உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காக்கை கூட உன்னை கவனிக்காது. ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய். செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். 5 அடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய். சார், என் காதலிக்கு என் காதலை வெளிப்படுத்த ஒரு நல்ல கவிதை சொல்லுங்க சார். சார், இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்ணனுக்கு மட்டும் இல்ல எல்லா இளைஞர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தப்பு, ரொம்ப தப்பு. காதலுக்கு வக்கீல் வைக்காதீர்கள். உங்களுக்காக நான் கனவு காண முடியாது. உங்கள் சுவாசத்தை நான் இரவு தரக்கூடாது. அது உங்கள் கனவு, உங்கள் சுவாசம். நீங்கள் தான் காதலிக்க வேண்டும், நீங்கள் தான் கவிதை எழுத வேண்டும். ஒரு காதல் கடிதம் எழுத எப்படி சார் ஆரம்பிக்கணும்? கண்களை மூடு. இரு புருவங்களுக்கு மத்தியில் காதலியின் உருவத்தை நிறுத்து. நெற்றியில் காதல் தீ கொளுத்து. கலந்து போ, கரைந்து போ, காணாமல் போ. நீயே ஒளியாவாய், நீயே மொழியாவாய். சூரியன் உன் பேச்சை கேட்கும், வானம் உன் பேச்சை கேட்கும், காற்று கைகட்டி உனக்கு சேவகம் செய்யும். காற்றே உனக்கு செவி சாய்க்கும் போது காதலி உனக்கு செவி சாய்க்க மாட்டாளா? மேகத்தை காகிதமாக்கு, நீலவானம் பிழிந்து மையிடு, சந்திர சூரியர்களை அஞ்சல்காரர்களாக்கு. இந்த பிரபஞ்சமே உன் காதலியிடம் உன் காதலை பேசட்டும். காதலை தொழுது கவிதை எழுது. வாழ்க வளமுடன், வளர்க உன் காதல். எஸ்.